நாமக்கல்லில் வறுமையில் வாடும் விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து கிட்னி தானம் என்ற பெயரில் மெகா மோசடி நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 10 லட்சம் ரூபாய் பேரம் பேசி அப்பாவிகளை நம்ப வைத்து உயிருடன் விளையாடும் புரோக்கர்கள் சிக்குவார்களா? மனித உடலில் இன்றியமையாத உடல் உறுப்புகளில் ஒன்று. உடலில் உள்ள யூரியா போன்ற கழிவுகளை இரத்தத்திலிருந்து பிரித்தெடுத்து சுத்தப்படுத்துகிறது. இரத்த அழுத்தத்தை சீராக வைக்க உதவுவதுடன் உடலில் நீர் மற்றும் மின்னாற்றலை சமநிலைப்படுத்துகிறது. இதனை அறியாமல் நாமக்கல்லில் அப்பாவி மக்கள் சிலர் தங்களது குடும்ப வறுமையை போக்க 2 கிட்னிகளில் ஒன்றை விற்பதாக புகார் எழுந்துள்ளது. இதற்காக இடைத்தரகர்களாக செயல்படும் நபர்கள் மக்களின் வறுமையை மூலதனமாக்கி மனிதத்தன்மையற்ற செயலில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிறுநீரக மோசடிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? எங்களுக்கு 5 லட்ச ரூபாய்ங்களா? நீங்கள் என்னைக்கு கொடுத்தீங்க? 8வது மாதம். போன 8வது மாதங்களா? உங்களுக்கு யாரை கூட்டிகிட்டு போனது? அவர் ஆனந்த் ஒருத்தருங்களா? எந்த ஊரில் கூட்டிகிட்டு போனாங்க உங்களோட? எங்களுக்கு பெரம்பூர்லைங்களா? டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு யார் கொடுத்தீங்க? கிட்னி அங்கே போய் யாருக்கு கொடுத்தீங்க நீங்கள்? ஒரு பார்ட்டிக்கார் கேட்டாங்க. அவங்க தஞ்சாவூரில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க லேடிக்கு. சரிங்க. அந்த லேடிக்கு ஒன் சைடு இல்லை, அவங்களுக்கு ப்ராப்ளம் டைலிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அப்போ கொஞ்சம் பிரச்சனை, கடன் பிரச்சனை இருந்தது. அதனால் நாங்கள் அந்த இதில் இது பண்ணோம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விசைத்தறி கூடங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதில் சுமார் 1 லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாகவும் 1 லட்சம் பேர் மறைமுகமாகவும் பணிபுரிந்து வருகின்றனர். கடந்த 3 ஆண்டுகளாக விசைத்தறி தொழில் நலிவடைந்திருப்பதால் அதனை நம்பியுள்ள தொழிலாளர்கள் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். குடும்ப சூழலை சமாளிக்க பலரும் கந்து வட்டி, மீட்டர் வட்டிக்கு கடன் வாங்குகின்றனர். ஆனால் தொடர்ந்து விசைத்தறி தொழிலின் சுணக்கத்தால் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவோ வாங்கிய கடனை திருப்பி செலுத்தவோ முடியாமல் கடும் நெருக்கடிக்கு ஆளாவதாக கூறப்படுகிறது. இதுபோன்று வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கும் அப்பாவிகளை டார்கெட் செய்து கிட்னி புரோக்கர்கள் ஊரை சுற்றி வந்துள்ளனர். அந்த புரோக்கர்கள் அப்பாவி மக்களிடம் 2 சிறுநீரகங்களில் ஒன்றை தானமாக கொடுக்க முன்வந்தால் 10 லட்சம் ரூபாய் வரை வாங்கித் தருவதாக கூறியுள்ளனர். அதனால் தங்களது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை அறிந்த போதும் வறுமை மற்றும் கடனை சமாளிப்பதற்காக குடும்ப தலைவிகள் சிலர் தலையாட்டியுள்ளனர். இந்நிலையில் பள்ளிப்பாளையம் அடுத்த அன்னை சத்யாநகர் பகுதியைச் சேர்ந்த பெண்ணை புரோக்கர்கள் அணுகியுள்ளனர். பின்னர் அவர்களை பெங்களூரு, கொச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று அறுவை சிகிச்சை மூலம் கிட்னியை எடுத்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோன்று பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த மற்றொரு பெண்ணுக்கு பெரம்பலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கிட்னி எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வாங்கித் தருவதாக புரோக்கர் கூறிய நிலையில் வெறும் 2 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே கொடுத்ததாக தெரிகிறது. குடும்ப வறுமை காரணமாக ஆபத்தை பொருட்படுத்தாமல் கிட்னியை தானமாக கொடுத்த அப்பாவிகளிடம் கொடுத்த வாக்குறுதியின்படி பணத்தை வழங்காமல் இடைத்தரகர்கள் பித்தலாட்ட வேலையில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண்கள் மௌனம் கலைத்ததால் கிட்னி விற்பனை தொடர்பான பதைபதைக்க வைத்த சம்பவம் அம்பலமாக இருக்கிறது. அவங்க எவ்வளவு வாங்கினாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அமௌண்ட் இவ்வளோன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நாங்கள் கைக்கு 5 தான் வந்தது. வெறும் 5 தான் கொடுத்தாங்களா? ஏன்னா நீங்கள் கேட்க பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ஏதோ பிரச்சனையா என்னன்னு எனக்கு இல்லை. இப்போ அதை வாங்கி உங்களால் எப்படி? இப்போ நீங்கள் கொடுத்தீங்களா? யார் கொடுத்தது? நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்களா? இப்போ உங்களோட உடல்நிலை எப்படி இருக்குது? இப்போ பரவாயில்லைங்களா? எந்த பிரச்சனை இல்லைங்களா? ஆப்ரேஷன் பண்ணாங்களா இல்லை எந்த மாதிரி பண்ணி எடுத்தாங்க? அது கரண்ட் ஆப்ரேஷன் மாதிரி தான் பண்ணாங்க. அது ஒரு ஸ்டாப் பின் மாதிரி தான் இருந்தது. சரிங்க. அதை பண்ணிட்டு ஒரு வாரம் கழிச்சு 2 வாரம் கழிச்சு நாங்கள் அங்கேயே போய் ரிமூவ் பண்ணி கொடுத்தோம். ஓ, சரி. இது ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அது டாக்டர் மூலியமாக தான் அங்கெல்லாம் கன்சல்ட் பண்ணி தான் இது பண்ணாங்க. ஓகே. புரோக்கர் மூலியமாக போனீங்களா இல்லை தனிப்பட்ட முறையில் போனீங்களா? புரோக்கர் மூலியமாக. அவர் புரோக்கர் எந்த ஏரியாக்கார்? அவர் பேர் ஆனந்துங்களா? இந்த ஏரியாவில் தான் இருக்காரா? வெளியே எங்கேயா இருக்காருங்களா? இந்த ஏரியாவில். நான் இது அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறேன். சரி.
நான் இப்போ எதாவது பையனுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு நான் வந்தேன். ஆனந்த் எங்கே குடியிருக்கிறாரு அவர்? அவர் என்னமோ ஒரு எங்கள் பள்ளத்தில் இருந்துன்னு சொன்னாங்க. பள்ளம்னா இங்கே நாமக்கல் டிஸ்ட்ரிக்டா? நாமக்கல்லில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்று வறுமையில் உள்ள விசைத்தறி தொழிலாளர்களை மூளைச்சலவை செய்து கிட்னி விற்பனை செய்யப்பட்டது. இந்த சம்பவம் பூதாகரமாக வெடித்ததும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு கிட்னி விற்பனையை தடுத்து நிறுத்தியது. இந்த சூழலில் மீண்டும் அப்பாவி மக்களை குறிவைத்து கிட்னி விற்பனையில் ஈடுபடும் புரோக்கர்கள் மோசடியில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் விசைத்தறி கூடங்கள் நிறைந்த பகுதி. இங்கே அவர்களுக்கு தேவையான அந்த தொழிலாளர்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை ஈட்ட முடியாத ஒரு சூழல் காரணமாக அந்த பற்றை, அதாவது அந்த விசைத்தறி கூடங்களில் முன்பணம் பெற்றுக்கொள்கிறார்கள். அதே போல அவர்கள் கந்து வட்டி, மைக்ரோ ஃபைனான்ஸ் போன்ற எண்ணற்ற அளவில் கடனை பெற்றுக்கொண்டு அந்த கடனை கட்ட அவங்களுக்கு நெருக்கடி தரும் பொழுது இதை பார்த்து அங்கே அந்த யாரெல்லாம் இதற்கு இந்த கடன் நெருக்கடியில் இருக்கிறார்கள் என்று பார்த்து அந்த புரோக்கர்கள், கிட்னி புரோக்கர்கள் தொடர்ந்து அந்த பெண்களை அழைத்து கொண்டு சென்று கிட்னியை விற்பதற்கான வேலைகளை செய்கிறார்கள். பள்ளிப்பாளையத்தில் நடைபெறுகின்ற சட்டவிரோத இந்த கிட்னி விற்பனை, இது வாங்குபவர் விற்பனை மீது தெய்வதாட்சியம் என்று தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். அதோடு இங்க இருக்கக்கூடிய தொழில்கள் பாதுகாக்கப்பட்டால் இது மாதிரி கிட்னி விற்பனை தடுத்து நிறுத்தப்படும். இது தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரி அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் புகார் தொடர்பாக நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ராஜ்மோகன் தலைமையில் மருத்துவ குழு அமைக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக மருத்துவ குழுவினர் அன்னை சத்யாநகர் மற்றும் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைகளில் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் இடைத்தரகராக செயல்பட்டு விசைத்தறி தொழிலாளர்களை அழைத்து சென்றவர் ஆனந்தன் என்பது தெரியவந்துள்ளது. தலைமறைவான அவரை அதிகாரிகள் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதனிடையே மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், கிட்னி திருட்டு விவகாரத்தில் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தப்ப முடியாது என்று உறுதிபட தெரிவித்துள்ளார். இந்த உடல் உறுப்பு தானம் என்பது ஒரு மிகப்பெரிய மனிதநேயம் உள்ள ஒரு நடவடிக்கை. அதை விற்பனையாவோ இல்லை வியாபாரமாவோ ஆக்குவதென்பது கடுங்குற்றம். அது யார் செய்தாலும் எங்கே செய்தாலும் உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நாமக்கல்ல ஏற்கனவே நடைபெற்ற அந்த நிகழ்வை ஒட்டி தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள கிட்னி விற்பனை சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர புலன் விசாரணை நடத்தி புரோக்கர்களுக்கு கடிவாளம் போடுவார்களா? அரசு கூடுதல் கவனம் செலுத்தி அப்பாவி மக்களின் உயிருடன் விளையாடும் கொடூர மனிதர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுமா?